வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜான் டன் எழுதின அ வேலடிக்ஷன் ஃபார்பிட்டிங் மோர்னிங் இந்த போமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. ஜான் டன் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு ரைட்டர், பொலிட்டிஷியன், லாயர், அதுக்கப்புறம் ப்ரீஸ்ட். இவர் இந்த போமை அவர் மனைவியான ஆனி மூர் டன்னை விட்டு பிரிகிற ஒரு நேரத்தில், அதாவது வெளியூருக்கு போகிறாரு, அந்த சிறிய பிரிவு ஏற்படுற அந்த நேரத்தில் எழுதினது தான். இது அவர் எழுதின காலகட்டம் 1611. அவர் ஒரு வேலை விஷயமாக ஃப்ரான்ஸுக்கு போக வேண்டியிருந்தது. ஆனால் அவங்க மனைவி இங்கிலாந்துலேயே இருந்தாங்க. அதனால் இந்த போமை அவர் ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச்சாக தான் எழுதியிருக்காரு. இது நம்ம கொஞ்ச நேரம் பிரிய தான் போகிறோம். அது நமக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். அந்த பிரிவு நம்மளை கொஞ்சம் வருத்தம். ஆனால் நம்மளுடைய அன்பு அது எல்லா காதலர்களும் பரிமாறிக்கிறது தான். அந்த அன்பு எங்கே நான் போனாலும் மாறாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கவிதை. டான் உடைய எல்லா போயுமே அவர் இறந்துட்ட அப்புறம் தான் பப்ளிஷ் ஆச்சு. இந்த கவிதையும் அப்போ தான் பப்ளிஷ் ஆச்சு. இந்த கவிதையில் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு, எல்லா நல்லவங்களும் இறக்க தான் போகிறாங்க, அவங்களுடைய உடம்பு விட்டு அவங்க ஆத்மா பிரிய தான் போகுது. ஆனால் இதை அவங்களுடைய நண்பர்களால் ஏற்றுக்கவே முடியாது. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவர் நிஜமாகவே இறந்துட்டாரா இல்லையான்னு, அவர் உயிரோடு தான் இருக்காரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்க மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களால அவருடைய இறப்பை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவருடைய மனைவி கிட்டேருந்து அவர் இப்போ ஃபேவல் சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ ரொம்ப தூரம் போகணும். அந்த காலத்துலலாம் கப்பல் பயணம் தான். எங்கே பயணம் பண்ணாலும் நெடுந்தூரமும் இருக்குது, ஆபத்துங்களும் இருக்குது. அதனால் அவர் சொல்கிறாரு, பிரிகிற இந்த நேரத்தில் இறப்பு யாருக்கோனா வரலாம், மௌனமாக நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடலாம். ஆனால் அதுக்காக நம்ம அழுது ரொம்ப அதிகப்படியாக நம்மளோட துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடாது. ஏன்னா நமக்குள்ளே அவ்வளோ ஒரு அன்பு இருக்குது. அதை இந்த மாதிரி வெளிப்படுத்துறது மூலமாக சாதாரண மக்கள்கிட்ட நம்மளுடைய அன்பு இது நம்ம எப்படி அன்பாக இருந்தோன்றது புரியாமலே போயிடும். அதனால் ஒரு இறப்புன்னு நம்மளை பிரிஞ்சு, இது ஒரு சின்ன பிரிவு தான். நான் ஃப்ரான்ஸ் போகிறேன், இங்கிலாண்டில் இருக்க போகிறேன். ஆனால் பெரிய பிரிவான நிரந்தர பிரிவான இறப்பு வந்தாலும் அதுக்காக நம்ம அதிகப்படியான ஒரு துக்கத்தை வெளிப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அது சாதாரண மக்களுக்கு புரியாது அப்படின்றாரு. இப்போது உலகத்தில் பார்த்திங்கன்னா எது வேணால் நடக்கலாம். ஒரு எர்த்குவேக் வரலாம், இல்லை நிறைய விஷயங்கள் மனிதர்களை பயமுறுத்தலாம். இப்போது சாதாரண மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் இதெல்லாம் நிறைய மக்களுடைய கண்களுக்கே தெரியாமலே ஏற்பட்டு அது பாட்டு காலம் கடந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ சாதாரண மக்கள் என்ன நினைப்பாங்க, ஒருத்தர் சேர்ந்து இருந்து தினமும் அவங்க அன்பை பரிமாறிக்கிட்டு உடல் ரீதியாக ஒன்றா இருந்தால் தான் அவங்க அன்பாக இருக்காங்க அப்படின்றத அவங்க உணர்வாங்க. ஆனால் அந்த உடல்கள் தனித்தனியாக போகும்போது அந்த ஃபிசிக்கல் பாண்ட் இல்லாத போதும் அவங்க அன்பு நிலச்சி இருக்கணும். இப்போ நம்ம அன்பு அப்படி தான், நம்ம பிரிஞ்சு இருந்தாலும் உடல் தான் பிரிஞ்சிருக்கு, ஆனால் நம்ம காதல் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஏன்னா நம்மளுடைய அன்பு ஒரு ஸ்பெஷல் கைண்டு, ஒரு வித்தியாசமான லவ். அது எப்படி சொல்கிறதுன்னு நமக்கே புரியாது. ஏன்னா நம்மளாலேயே அதை புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா நம்ம மனதால் ஒன்றா இருக்கோம். நமக்கு ஒன்றாவே நம்ம சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லை. ஏன்னா நம்ம உடல் தனி தெரிஞ்சாலும் நம்மளுடைய காதல் அப்படியே தான் இருக்கும். நம்மளுடைய காதல் அந்த அன்பால் பிணைக்கப்பட்டிருக்கு. நான் போனாலும் என்னுடைய ஆத்மாவும் தனியாக பிரிஞ்சு போனாலும், எப்படி ஒரு தங்கம் அது சுத்தியால் அடிக்கப்பட்ட அதோடைய நீளம் தான் அதிகமாகுமே தவிர அது உடஞ்சி போகாது, பிரிஞ்சு போகாது. அந்த மாதிரி தான் நம்ம அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு உதாரணம் சொல்கிறார். ஒன்று, இந்த தங்கம் எவ்வளோ தூரம் அடித்தாலும் அது பிரியாது, ஆனால் அதோடைய நீளம்தான் அதிகரிக்கும். அந்த மாதிரி நம்ம அன்பு தான் எவ்வளோ நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அதிகரிக்கும்னு சொல்லிட்டு, ரெண்டாவது கம்பேரிசனாக அவர் நம்ம யூஸ் பண்ணுற காம்பஸை சொல்கிறாரு. காம்பஸில் 2 கால் இருக்கும், ஆனால் அது நடுவில் ஒரு பிணைப்போடு தான் இருக்கும். இப்போ ஒரு கால் நகராது, அது ஒரு இடத்துலையே தான் இருக்கும். இன்னொரு கால் நகரும், ஆனால் அந்த நகர்வுக்கு ஏற்ற மாதிரி நடுவில் ஃபிக்ஸ்டாக இருக்கிற அந்த கால் கொஞ்சம் நீண்டோ இல்லை சாஞ்சி அதுக்கு ஒத்துழைச்சி அது போக வேண்டிய தூரத்துக்கு போகிறதுக்கு அது உதவி செய்யும்.
ஆனால் எக்காரணத்து கொண்டும் இந்த 2 கால்களும் பிரியவே புரியாது. ஏன்னா நடுவில் அதுக்கு ஒரு இணைப்பு இருக்குது. அந்த இணைப்பு தான் அந்த கால்களுடைய அன்பு. நம்ம காதலும் அந்த மாதிரி தான். இப்போ நகராமல் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கால் வந்து இப்போ இன்னொரு நகர்ற கால் வந்து கொஞ்சம் தூரமாக போச்சுன்னா உடனே சாஞ்சி அது தூரமாக போகிறதுக்கு உதவி செய்யும். அதே சமயத்தில் இந்த நகர கால் வந்து கிட்ட வந்ததுன்னா உடனே இது நேராக நின்று அதை அழகாக வந்து புறப்பட்ட இடத்துலேருந்து திரும்பி வந்ததுக்கு அதை வரவேற்கும். அதே மாதிரி தான் நம்ம அன்போம். நீ தான் வந்து நகராமல் ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கால். நான் வந்து எவ்வளோ தூரம் எங்கே போனாலும் நீ எனக்காக உன்னுடைய ஆங்கிளை மாற்றி வளைஞ்சி நான் எவ்வளோ தூரம் போனாலும் எனக்கு ஒத்துழைப்ப, ஆனால் பிரிய மாட்டேன். அதே மாதிரி திரும்பி வந்தால் என் அன்போடு ஏற்றுப்ப, 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. வாங்க கவிதையை பார்க்கலாம். As virtuous men pass mildly away and whisper to their souls to go, while some of their sad friends do say, the breath grows now and some say no. அதாவது மனிதர்கள் வந்து உலகத்தில் மறைய வேண்டியதுதான். பிறக்கிறவங்க எல்லாருக்கும் இறப்பு இருக்குது. ஆனால் அந்த பிரிவை ஏற்றுக்க முடியாத வருத்தப்படுற அவங்க நண்பர்கள் அந்த இறப்பை ஏற்றுக்கவே மாட்டாங்க. இல்லை அவர் உயிரோடு தான் இருக்காரா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசில் தோண்டிகிட்டே இருக்கும். So let us melt and make no noise, no tear floods nor sigh tempest move. அதனால் நமக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இறப்பு வந்தாலும் நம்ம வந்து உடனே உருகி ஒரு சத்தம்லாம் பண்ணவே தேவையில்லை. நம்மளுடைய அன்பு நமக்கு தெரியும். அதனால் அதிகப்படியான துக்கத்தை நம்ம வெளிப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. இட் வே ப்ரொஃபனேஷன் ஆஃப் அ ஜாய்ஸ் டு டெல் த லைட்டி ஆர் லவ். ஏன்னா அந்த மாதிரி சத்தம் பண்ணி தான் நம்மளுடைய அன்பை, நம்மளோட சந்தோஷத்தெல்லாம், நம்மளுடைய காதலை வந்து வெளிப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. மூவிங் ஆஃப் த earth brings harms and fears, men reckon what it did and meant. But repetition of the spears, though greater far, is innocent. இந்த உலகம் நகர்ந்துட்டு தான் இருக்கும். அது நகரும் போது நிறைய ஆபத்துகள் இருக்கும். அந்த ஆபத்துகள் நமக்கு பயத்தை ஏற்படுத்தும். இது நிறைய மனிதர்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா எப்போ ஆபத்து ஏற்படும்ன்றது யாருக்குமே தெரியாது. நம்ம எல்லாம் வந்து ஒரு அறியாமையோடு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். Dull sublunary lovers love, whose soul is essence, cannot admit absence, because it doth remove those things which elemented it. இப்போ சாதாரண காதல்களால் ஒருத்தரோட பிரிவை வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க சேர்ந்து இருக்கணும், உடல் ரீதியாக சேர்ந்து இருக்கணும், அப்போ தான் அவங்களுடைய காதல் நிலச்சி இருக்கும் அப்படின்றதுல நம்பிக்கை இருக்கிறவங்க. அப்படி இல்லாமல் உடல் ரீதியாக 2 பேரும் பிரிஞ்சு இருக்கும் போது அவங்க சேர்த்து வச்சுருந்த காதல், அந்த வந்து 2 பேரும் ஒன்றா இல்லாததுனால இருக்கக்கூடிய காதல் வந்து தவறி விட்டது, பிரிஞ்சு விட்டது அப்படின்ற எண்ணம் வரும்போது அவங்களால் அந்த பிரிவை ஏற்றுக்கவே முடியாது. பட் we by a love so much refined that ourselves know not what it is. ஆனால் நம்மளுடைய அன்பு அப்படி இல்லை. நம்ம அன்பு வந்து ரொம்ப தூய்மையானது. நமக்கே தெரியல எந்த அளவுக்கு நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு வச்சுருக்கோம், அது எப்படி வெளிப்படுத்துகிறோம், அது எப்படி நிலச்சிருக்குன்றது நமக்கே புரியலை. இன்டர் அஷ்யூர்ட் ஆஃப் த மைண்ட், கேர் லெஸ், ஐஸ் லிப்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் டு மிஸ். நம்மளுடைய மனம் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கு. அதனால தான் நம்ம கண்ணோடு கண் பார்க்குறதோ, உதடுகளோ இல்லை கைகளோ சேர்ந்து இருக்கிறது வந்து இந்த பிரிவினால் ஏற்படலைனாலும் அந்த பிரிவு நம்மளுடைய அன்பை வந்து குறைக்கவே குறைக்காது. ஏன்னா நம்ம வெறும் உடல் ரீதியாக மட்டும் ஒருத்தர் விரும்பலை, நம்ம மனசு சேர்ந்துருக்கு. Our 2 souls therefore which are one, though I must go, endure not yet a breath but an expansion, like gold to airy thinness beat. இப்போ நம்மளுடைய உடல் மாத்திரம் 2 இல்லை, நம்ம ஆத்மாவும் 2 தான். ஆனால் நம்ம அது ஒன்றுன்னு நினைக்கிறோம். இருந்தாலும் நான் போகணும், போய் தான் ஆகணும் போது நம்ம அதை ஏற்றுக்கிறோம். ஏன்னா இந்த பிரிவு வந்து நம்ம காதலை இன்னும் அதிகப்படுத்தும். எந்த மாதிரி அதிகப்படுத்தோன்னா, தங்கத்தை நீங்கள் அடிக்க 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 அதோடைய நீளம் வந்து இன்னும் அதிகமாகிட்டே போகும். அந்த மாதிரி நம்ம பிரிஞ்சாலும் நம்மளுடைய அன்பு வந்து அதிகரிச்சுட்டு தான் போகும். ஏன்னா அந்த பிரிவு வந்து நம்ம அன்பை இன்னும் அதிகமாக்கும். இஃப் தே பி 2, they are 2. ஸோ as stiff twin compasses are 2. இப்போ நம்ம 2 பேர் தான் அப்படின்னு சொன்னால், ஆமாம் நம்ம 2 பேர் தான். எப்படின்னா ஒரு காம்பஸில் எப்படி 2 கால் இருக்குது, அந்த மாதிரி நமக்கும் 2 உடல் இருக்குது. Thy soul, the fixed foot, makes no show to move, but doth if the other do. நீ எப்படின்னா அந்த காம்பஸில் இருக்கிற நகராத ஒரு கால் மாதிரி. நீ நகர மாட்ட,
ஆனால் நகருவேன் எப்போனா இந்த அடுத்த கால், அதாவது நான் வந்து எங்கேயாவது நகர்ந்தா. And though it is in the center sit, yet when the other far doth roam, it leans and hearkens after it, and goes erect as that comes home. இப்போ நடுவில் நீ இருக்க, நான் தான் அந்த இன்னொரு நகர்ற கால். நான் கொஞ்சம் தூரமாக போகணுன்னா நீ உடனே அப்படியே சாஞ்சி நான் போகிறதுக்கு வழியை விடுவேன். அதே சமயத்தில் நான் திரும்பி வரும்போது நீ என்னை சேர்த்துக்கிறதுக்காக நிமிர்ந்து நிற்ப. நடுவில் இருக்கிற இணைப்பு வந்து என்றைக்குமே பிரியாது. அந்த இணைப்பு நான் எவ்வளோ தூரம் தான் போனாலும் உன்னோடு சேர்த்துக்கான ஒரு கனெக்ஷனாக தான் அது இருக்கும். Such wilt thou be to me, who must, like the other foot, obliquely run. அதே மாதிரி தான் நீ எனக்கு. அந்த நகராமல் இருந்து என்னோடு சேர்ந்தே இருக்கிற அந்த கால் தான் நீ. Thy firmness makes my circle just. நீ வந்து அந்த ஃபேமாக இருக்கிறதுனால தான் நான் போடுற சர்க்கிள்லாம் வந்து என்னால், நான் எங்கே போனாலும் என்னால் வந்து உறுதியாக இருக்க முடியுது. அண்ட் மேக்ஸ் மீ எண்ட் வேர் ஐ பிகன். அது மாத்திரம் இல்லை, நான் எவ்வளோ தூரம் போனாலும் உன்னுடைய அன்பு அப்படியே நிலச்சிருக்கிறதுனால திருப்பி உன்கிட்டயே வரத்துக்காக அந்த அன்பு எனக்கு எப்போதுமே காத்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.